உங்களுடைய பேர் என்னங்க? எங்கிருந்து வரீங்க? என்ன தரவரிசை எண்? என்ன துறையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க? என்னுடைய பேர் வரலட்சுமி. நான் வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் காணை கிராமத்துலேருந்து வரேன். தரவரிசை எண் வந்து என்னோடது 300. நான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன் சார். என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து லிட்ரேச்சர் முடிச்சிருக்கேன். எப்போ கல்லூரி முடிச்சீங்கம்மா? நான் கரஸ்பாண்டன்ஸ் தான் போட்டேன் சார். நான் வந்து என்னுடைய ப்ரொஃபஷனலே வேறு. நான் வந்து நர்சிங் படித்தேன். ஏதோ ஒரு இதில் வந்த ஒரு ஆசையில் கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிகிரி குவாலிஃபிகேஷன் இல்லை, டிப்ளமோ இருந்துச்சு என்கிட்ட. அதனால் சரி டிகிரி முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கரஸ்பாண்டன்ஸ் போட்டு டிகிரி முடித்தேன். அப்படியே டைப்பிஸ்ட்டும் பண்ணிவிட்டு அது கூடவே சிஓஇ எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக பண்ணிட்டேன் சார். எல்லாம் திருமணத்துக்கு அப்புறம் பண்ணீங்களா? எல்லாமே திருமணத்துக்கு அப்புறம் தான் சார். 2 பசங்க பிறந்ததுக்கு அப்புறம் தான். எப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்கலான்ற எண்ணம் வந்தது? எப்படி வந்ததுங்க? இது 3rd அட்டெம்ப்ட் சார். எனக்கு 2021 ஸ்டார்ட் பண்ணேன். நான் போன வருஷம் வந்தேன், எனக்கு டிபார்ட்மெண்ட் கிடைக்கல. நான் வந்து பாதியில் போயிட்டேன், எனக்கு கிடைக்காதனால. இந்த வருஷம் டைப்பிஸ்டில் ஃபர்ஸ்ட் நாள் கவுன்சிலிங் வந்திருக்கேன் சார். ஒரு 5 ஆண்டு பயணம் அப்படின்னா இப்போ இப்போ எப்படி எந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்றத சொல்லுங்க. தமிழ் எந்த மாதிரி படிச்சீங்க? தமிழ் நான் அவுட் சோர்ஸ் எதுவுமே போகல. தமிழ் 6th to 12th சார். ஓல்டு புக்கு நியூ புக்கு 2 புக்கு தான், வேற எதுவுமே நான் போகல. நீங்கள் 2021 24 வரைக்குமே கூட தமிழ் அட்டை டு அட்டை படிச்சிருக்கலாம். ஆனால் 25 இப்போ சிலபஸ் மாற்றிட்டாங்களே, எந்த மாதிரி படிச்சீங்க? பேசிக்காக எனக்கு தமிழ்னா ரொம்ப பிடிக்கும் சார். இலக்கணம் அதெல்லாமே வந்து புக்கில் இருக்கிறத அப்படியே மனப்பாடம் பண்ணாத, அது எப்படி வந்தது அந்த இலக்கணத்தோட படிப்பேன் எப்பயுமே நான். அதனால எந்த கொஷின் கேட்டாலும் அதை அட்டன் பண்ணுற மாதிரி அது வந்து பண்ணிடுவேன். அதனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு இந்த தமிழ் இது மாற்றினது. 83 போட்டேன் சார். ஆமாம். ஆரம்பத்தில் கொஷின் பேப்பர் பார்க்கும்போது ஒரு ஒரு பயம் பதட்டம் அந்த மாதிரி எதுவும் இருந்ததுங்களா? பயம் பதட்டம் கண்டிப்பாக இருந்துச்சு. எனக்கு நான் போன வாட்டி டிஎன்பிசி ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன்ல, இந்த வருஷம் கண்டிப்பாக போய் அவனும் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்துச்சு. இருந்தாலும் அந்த பயத்தில் தான் தமிழ் நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு அதுலேயே கொஞ்சம் 1.5 மணி நேரம் இழுத்துருச்சு. என்னால் ஜிகேவில் கை வைக்க முடியல. சரின்ட்டு அப்படியே போய் மேக்ஸ் போட்டேன். மேக்ஸ் 22 போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஜிகேவில் என்னால் முடிஞ்ச அளவு தான் அட்டன் பண்ண முடியுது. ரொம்ப யோசிக்க முடியல, டைம் பத்தாததுனால. மேக்ஸ் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்ற சொல்லுங்க. மேக்ஸு ஒரு புக்கு வாங்கி வச்சுருக்கேன் சார். அந்த புக்கு வாங்கி வச்சுட்டு அப்படியே நம்ம ஸ்கூல் புக்கு அதே மாதிரி தான் 10th புக்கு 9th புக்கு 8th புக்கு வாங்கி வச்சிங்கன்னு புரியாத மேக்ஸை அந்த எக்ஸ்ட்ரா அந்த புக்கில் இருந்து ஆன்சர் பார்த்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துப்பேன் வீட்டிலே. இப்போ நீங்கள் ஃபுல் டைம் ஹஸ்பண்டாக வீட்டில் இருந்தே தான் படிச்சிங்களா? வீட்டில் தான் சார் இருந்து படித்தேன். டெஸ்ட் பேட்ச் மட்டும் போட்டுக்கிட்டேன். நான் வேறு எந்த இன்ஸ்டியூட்டும் போகலை. டெஸ்ட் பேட்ச் மட்டும் போட்டுட்டு வீக்லி ஒன்ஸ் 200 கொஷின் கண்டிப்பாக அட்டன் பண்ணுவேன். அது எந்த காரணமும் நான் வந்து சொல்ல மாட்டேன். டெஸ்ட்டு போகாததுக்கு கண்டிப்பாக போயிட்டு அட்டன் பண்ணிடுவேன். படிக்கிறத போயிட்டு அப்படி அப்படியே டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் தான். எந்த அளவு டெஸ்ட் பேட்ச் போடுறோமோ அந்த அளவு நல்லா இருக்கும். இப்போ திருமணத்திற்கு அப்புறமாக படிப்பதற்கான நேரத்தை நம்ம தான் உருவாக்கிக்கணும் இல்லையா? நிறைய வேலைகள் இருக்கும் உங்களுக்கு. எப்படி நேரத்தை உருவாக்கிக்கிட்டீங்க? என் நேரத்தை பாதி என் தூக்கத்துலேருந்து தான் சார் நான் கடன் வாங்கிக்கிட்டேன். உண்மையை சொல்லணும்னா மேக்ஸிமம் நைட்டு 1 மணிக்கு தான் நான் தூங்குவேன். காலையில் 4-5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிடுவேன். வேறு வழி இல்லை எனக்கு. அப்புறம் நான் பசங்களை பார்க்கணும், ஃபேமிலி பார்க்கணும், எல்லாத்தையுமே பார்க்கணும். அப்படின்னும் போது நான் கொஞ்சம் தூங்காதனால தான் ஒரு வருஷமாக உடம்பு சரியில்லாத ரொம்ப நரம்பு பிரச்சனையாகி புக்கு பக்கமே போகலை. அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார், ஒன்றும் படிக்க தேவையில்லை, உடம்பு தான் முக்கியம் அப்படி இப்படின்னு சொன்னார். இல்லை நான் இவ்வளோ கிட்ட போயிட்டு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஸ்ட்ரெயின் பண்ணலை இந்த வருஷம். நான் ஓரலாக தான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். ஆரம்பத்தில் படித்து வச்சது ரிவிஷன் பண்ணனே தவிர நான் புதுசாக எதுவுமே இந்த வருஷம் படிக்கல சார், உடம்பு பிரச்சனைனால. இப்பயும் நான் டேப்லெட் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். டாக்டர் சொல்லியிருக்காரு அதிக நேரம் வந்து கண்ணு முழிக்கக்கூடாது அப்படின்னு. அதனால இந்த டைம் கொஞ்சம் பகலில் படிச்சுட்டு நைட்டில் கொஞ்சம் தூங்கிக்கிட்டேன். உடம்பையும் பார்த்துக்கிட்டேன், கொஞ்சம் அப்படியே ஓரலாக படிச்சுட்டேன். இன்னும் நல்லா படிச்சிருந்தா இன்னும் நல்லா முன்னாடி நிறைய போயிருக்கலாம். ஜிஎஸ் இருக்கு இல்லையா? 6 யூனிட் இருக்குது. எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சிங்க? ஐஎன்எம் முக்கியத்துவம் கொடுத்தேன், பாலிட்டி முக்கியத்துவம் கொடுத்தேன், ஹிஸ்ட்ரி ஓரளவு தான் பார்த்தேன், சயின்ஸ்லாம் ஓரளவு பார்த்துக்கிட்டேன். ஐஎன்எம், பாலிட்டி, ஆமாம் யூனிட் 8 யூனிட் 9 இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படித்தேன். இப்போ நோட்ஸ்லாம் எடுத்தீங்களா? நேரம் இருந்ததா உங்களுக்கு? நோட்ஸ் வந்து எல்லாத்துக்குமே நான் எடுக்க மாட்டேன். நான் வந்து எனக்கு படிக்க ஈஸியாக வர்றது அதெல்லாம் அப்படியே படிச்சுப்பேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த சிலபஸ், இந்த டாபிக் கஷ்டமாக இருக்குன்னா அது மட்டும் ஒரு நோட்ஸாக எடுத்து திரும்ப திரும்ப அதை படிக்கிறதுனால அது மனப்படம் ஆகிடும். உங்களுடைய ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி, ரிவிஷன் மெத்தட், நான் இந்த மாதிரி ரிவிஷன் பண்ணுவேன்னா எப்படி பண்ணுவீங்க நீங்கள் ரிவிஷன்? என்னோட ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜினா இப்போ இந்த வீக் ஒரு சிலபஸ் கொடுக்குறாங்க அகாடமியில் டெஸ்ட்டுன்னு சொன்னாங்கன்னா அந்த 5 நாள் இதை வந்து 3 நாள்லேயே முடிச்சிருவேன் படித்து. முடிச்சுட்டு மீதி இருக்க அந்த 2 நாள் ரிவிஷன் தான் பண்ணுவேன். புதுசாக எதுவும் படிக்க மாட்டேன். 2 நாள் ரிவிஷன் பண்ணிவிட்டு போயிட்டு அப்படியே டெஸ்ட் அட்டன் பண்ணுவேன். உங்களுடைய கணவர்
குழந்தைங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்களா உங்களுக்கு படிக்க? கணவர்லாம் என் குழந்தைங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. என் கணவர் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் தான் அவரு. இருந்தாலும் என் வீட்ல வந்து வீட் ஆ? இல்ல கவர்மெண்ட் சர்வெண்ட் அவரு. சப்போர்ட் வந்து பண்ணுவாரு. ஜாமான் கழுவுறதுல இருந்து, துணி துவைக்கிறதுல இருந்து, சாப்பாடு செய்யறதுல இருந்து, படிமா நீ அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே வேலை செய்வாரு. என் பசங்களும் நான் வந்து மார்க் எடுக்கிறேன்னா நீ ஃபர்ஸ்ட்ல தான் வரணும். ஏன் இந்த வாட்டி டாப் எப்பயுமே மேக்ஸிமம் டாப் 3 டாப் 5ல வந்துருவேன். ஏன் இந்த வாட்டி லாஸ்ட்டாக போனேன், இந்த வாட்டி ஒழுங்காக ஃபர்ஸ்ட் மார்க் வரணும் அப்படின்னு சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணுவாங்க. அவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக என்னால் இந்த வெற்றி இல்லை. இப்போ இந்த 5 ஆண்டுகள்ல நிறைய ஏற்ற இறக்கம்னா எப்படி சொல்றது? ஒரு நாள் நல்லா படிச்சுட்டு இருப்போம், ஒரு நாள் படிக்கவே தோணாது. நிறைய ஏற்ற இறக்கங்கள், ஸ்ட்ரெஸ் நிறைய இருந்திருக்கும். இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க மேம்? ஸ்ட்ரெஸ்ஸுன்றது அது ரொம்ப பசங்களை பார்த்துட்டு படிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் இல்லை சார். அவங்களுக்கும் ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கணும், சமைக்கணும், அவரை வேலைக்கு அனுப்பணும், இதில் படிக்கணும், டெஸ்ட் அட்டன் பண்ணணும், பத்தாயிரத்துக்கு நம்ம ஃபேமிலி அவங்களையும் பார்க்கணும். அதெல்லாம் நிறைய ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு. அதுதான் நிறைய தியாகம் பண்ணதுனால தான் இது நம்மளால அடைய முடியுது. எதையாவது ஒன்றையாவது இழந்தாகணும். என் உடம்ப நான் இழந்தேன் 1 வருஷம். போயிட்டு நிறைய செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணி இன்னமும் நான் டேப்லெட்டில் தான் இருக்கேன். அதனால எதையோ கொஞ்சம் தியாகம் பண்ணதுனால இது நம்மளால இந்த வெற்றி அடைய முடியும். எக்ஸாம் ஹாலில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க. எக்ஸாம் ஹாலில் முக்கியமாக பண்ணணும்னா அந்த பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த டபுள் ஷேடை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும். சில பேர் பட்டு டபுள் ஷேட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு தப்பு மட்டும் எனக்கு வரவே வராது சார். எப்பயுமே டெஸ்ட் பேட்ச்லேயும் சரி, எக்ஸாம்லேயும் சரி, அந்த ஒரு தப்பு மட்டும் நான் பண்ண மாட்டேன். இன்னொன்று என்னென்னா, ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச கொஷின் பட்டுன்னு பண்ணிட்டு வந்துடுவேன், ஷேர் பண்ணிட்டு வந்துடுவேன். எனக்கு தெரியலையா ஒரு வாட்டி வாசிக்கிறேன், அப்படியே விட்டுடுவேன். அதை நான் மறுபடியும் அதை வாசிக்க மாட்டேன். விட்டுட்டு அடுத்த கொஷின் போயிடுவேன். அப்படி போயிட்டு திரும்ப மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வருவேன். அப்போ வரும்போது கண்டிப்பாக எனக்கு ஸ்ட்ரைக் ஆகும் அதுக்கான ஆன்சர். அந்த ஸ்ட்ராட்டஜி தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். இந்த மூமெண்ட் எப்படி இருக்கு மேம்? ஆர்டர் வாங்கினது, ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். எனக்கு இந்த வாட்டி நம்ம ரேங்க் முன்னாடி இருக்கோம், கண்டிப்பாக கிடைக்கும்னு ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எனக்கு. இப்போ புதுசாக படிக்கிறாங்கன்னு வைங்க, புதுசாக படிக்க வராங்க, இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு ஒருத்தவங்க படிக்க வராங்கன்னா அவங்க எங்கேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி படிக்கணுன்றதை சொல்லுங்கள். அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிப்பாக ஸ்கூல் புக்கு தான் சார் படிக்கணும். ஸ்கூல் புக்கை தவிர்த்து அவுட் சோர்ஸ் படித்து ஒரு யூஸும் இல்லை. நம்ம ஸ்கூல் புக்கை நீ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ எங்கே போய் தேடு அவுட் சோர்ஸ். ஏன்னாக்கா ஸ்கூல் புக்லேருந்து கேட்குற கொஷின் ஒன்று கூட தப்பு பண்ணக்கூடாது. அது வந்து எல்லாருமே கரெக்ட் பண்ணிவிடுவாங்க. நம்ம அதில் போயிட்டு தப்பு பண்ணால் நமக்கு மார்க் வராது. அதனால ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக முடிச்சுட்டு உனக்கு டைம் இருக்குது, அதுக்கப்புறம் நீ அவுட் சோர்ஸ் எவ்வளோ படிக்கிறையோ படிக்கலாம். நான் மேக்ஸிமம் ஸ்கூல் புக்ஸ் தான், எனக்கு அவுட் சோர்ஸ் புக்கே என்கிட்ட இருக்காது. ஸ்கூல் புக்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் அவுட் சோர்ஸ் ஏதாவது தேடி போவேன். இப்போ நீங்கள் அந்த நர்சிங்லாம் முடிச்சுட்டு எத்தனை ஆண்டுகள் கேப் விட்டு திரும்ப படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க? நர்சிங் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிவிட்டு 1 வருஷம் ஒர்க் பண்ணேன். அப்புறம் பசங்க பிறந்தாங்க 2 பேர். பசங்க பிறந்ததுக்கு அப்புறம் தான் இது படிக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். 6 வருஷத்துக்கு கழிச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 6 ஆண்டுகள் கழிச்சு புக்கு எடுத்து வச்சு படிக்கும்போது எப்படி இருந்தது? கஷ்டமா இருக்குங்க படிக்க ஆரம்பிக்கிறது, ஸ்டார்ட் பண்ணுறது? கஷ்டமாவே இல்லை. பேசிக்காவே கொஞ்சம் நல்லா படிக்கிற பொண்ணு. நான் 10th ஒரு 450 அந்த மாதிரி மார்க் எடுத்திருக்கேன். அதனால கொஞ்சம் அந்த இது எனக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும், நாலேஜ். அதனால எனக்கு பெருசாக கஷ்டம் இல்லை, வெறி மட்டும்தான் இருக்கும். எனக்கு கஷ்டமே இருக்க தெரியாது. எப்போ கொடுத்தாலும் எதையாவது படிச்சுட்டே தான் இருப்பேன், டெஸ்ட் ஏதாவது போட்டுட்டே தான் இருப்பேன். வேலை வாங்கிடணும் இந்த வருஷம் அப்படின்ற வெறி மட்டுமே தான் இருக்குமே தவிர வேற சோர்வோ எதுவுமே எனக்கு இருக்காது. கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிப்பேன், மீதி டைம் படிப்பேன். இதுதான் சார். கடந்த முறை உங்களுக்கு தோல்வி இங்கே வந்துட்டு போனீங்கன்னு சொல்லி, அந்த மாதிரி இந்த வாட்டி நிறைய பேருக்கு வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்லுவீங்க மேம்? கண்டிப்பாக அவங்க அடுத்த வருஷம் ஃபர்ஸ்ட் நாள் கவுன்சிலிங்கில் வருவாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு லாஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட்லேயே வந்து டாப் டிபார்ட்மெண்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கவலைப்பட வேணாம். அதுக்கான எஃபர்ட் இன்னும் அந்த வெறித்தனத்தோட இன்னும் நல்லா போட்டோன்னா அடுத்த வருஷம் ஃபர்ஸ்ட் நாள் கவுன்சிலிங் வந்து நல்ல டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம். 2026 எக்ஸாம் இருக்குது, இது எழுதக்கூடியவங்களுக்கு உங்களோட மெசேஜ்? படிக்கிறது திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்கணும் சார். இதோட நம்ம படிச்சிட்டோம், இதை தூக்கி அப்படி வச்சிரும், அடுத்து படிப்போம், அப்படி கிடையாது. ஒன்று படித்தேன்னா திரும்ப அதை 1 வீக் ஒன்ஸ் அதை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் படிச்சிட்டோம், இதை படிக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு இல்லாமல் திரும்ப அதை படிக்கிறது மட்டும் இல்லாமல் டெஸ்ட்டு எழுதி பார்க்கணும். டெஸ்ட் எழுதி பார்த்தா தான் நம்ம எக்ஸாம்லேயும் அந்த தப்பு வராத, ஷேடிங் தப்போ இல்லை அவசரப்பட்டு தப்பு பண்ணுறதோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். அதனால் டெஸ்ட்டு முக்கியமாக எழுதி பார்க்கணும் சார். வீக்லி ஒன்ஸாவது ஒரு 200 கொஷின் எழுதி பார்த்துடணும்.